வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜேவிபிக்கு இடையிலான அரசியல் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நோக்கில் டெல்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை. மூடி ஓரங்கட்டப்பட்டிருந்த ஊழல், மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து சேர்த்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பான விசாரணை கோப்புகள் மீளத்திறப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கம் எந்தவொரு விசாரணைகளிலும் தலையிட மாட்டாது என்றும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மாத்திரமே எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹோமாகம பிடிப்பன பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்னமும் சில வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு மீறி அரிசி விற்பனை செய்யும் செயல்பாடுகள் முற்றாக நிறுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதை உடனடியாக செய்ய முயற்சித்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அதற்கு நேர்மறையான தீர்வுகள் தேடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குடும்ப ஆட்சி நிலவீனமினாலேயே முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் என்றார். இந்த நிலையில் மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி, விசாரணைகளை நடுநிலையான முறையில் மேற்கொள்ளும் வகையில் சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே எந்த ஒரு சூழலிலும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது என்பதை ஜனாதிபதி தனது பேச்சின் முடிவில் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் அடுத்த மாதம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க தயாராகியுள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அல்லது கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக திரைசேரி அதிகாரிகள் தெரிவிக்கையில், மாதம் 7,500 ரூபாய் வரையிலான சம்பள உயர்வு தற்போதைய நிதி நிலைமைக்குள் இருக்கக்கூடும். எனினும் அதற்கும் அதிகமான உயர்வு பெறுவது நிதியமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுக்கும் முடிவுகளை பொறுத்து இருக்கும் என்றார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படாததால் இந்த உயர்வு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதே நேரம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான எந்த ஒரு கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளும் சேர்க்கப்படாது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய வரவு செலவு திட்டத்தின் மூலம் கிராமப்புற துறையின் பங்களிப்புகளை ஏற்றுமதி வளர்ச்சிக்கு ஈர்ப்பதில் அரசாங்கம் முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றது. மேலும் வாகன இறக்குமதி வரிகளின் மூலம் 450 மில்லியன் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்ப்பதோடு கூடுதலாக 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த அனைத்து திட்டங்களும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் தயாரிக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார நிலைமையை முன்னேற்றுவதே ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான உத்தேச இருதரப்பு அரசியல் ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தும் நோக்கில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. திகதி உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பெரும்பாலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் குறித்த விஜயம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட முக்கிய திட்டங்களாக 15 ஒப்பந்தங்கள் இறுதிப்படுத்தப்பட்டது. சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அந்த விஜயத்தின் போதே விவாதிக்கப்பட்டது. அதன்படி அரசியல் பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு கட்சிகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் முக்கிய நடவடிக்கை என்பதுடன் இது இருதரப்பு அரசியல் உறவுகளை மேலும் பலப்படுத்தும் முயற்சியாகவும் கருதப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டில் நுகர்வோர் விவகார ஆணையம் 24,761 சோதனைகளை நடத்தியதன் விளைவாக 23,953 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதோடு முடிக்கப்பட்ட வழக்குகளுக்கு நீதிமன்றங்கள் 207 மில்லியனுக்கும் அதிகமான அபராதம் விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள சோதனை வழக்குகளை விரைவாக தாக்கல் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நுகர்வோர் விவகார ஆணைய சட்டத்தின் மீறல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக உணவுகள், அழகு சாதன பொருட்கள், மருந்துகள், கட்டுமான பொருட்கள் மற்றும் மின்சாதனங்கள் போன்ற பல்வேறு நுகர்வோர் பொருட்களை குறிவைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன.
இதன் அடிப்படையில் இதில் அதிக கட்டணம் வசூலித்தல், தயாரிப்பு தகவல்களை தவறாக சித்தரித்தல், விலைகளை காட்ட தவறியமை, மின் சாதனங்களுக்கு உத்தரவாதங்களை வழங்காதமை, பில்களை நிறுத்தி வைத்தல், போட்டி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுதல் மற்றும் நியாயமற்ற சூழ்நிலையில் பொருட்களை விற்பனை செய்தல் ஆகியவை அடங்குகின்றன. நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட சோதனைகளில் குருநாகல், கம்பகா, கண்டி, கேகாலை, புத்தளம், அனுராதபுரம், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் இந்த முயற்சிகளில் முன்னிலை வகித்துள்ளதுடன் இந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 1000க்கும் மேற்பட்ட சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் நுகர்வோர் புகார்கள் மீது விரைவாக செயல்படவும், நாடு முழுவதும் ஆய்வுகளை நடத்தவும், மீறல்களை அடையாளம் காண உளவுத்துறையை பயன்படுத்தவும், குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச கைதானதை அடுத்து அவருக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜோசித ராஜபக்ச கைதான பின்னர் அவர் கட்டடம் ஒன்றுக்குள்ளிருந்து விரல்களை கொண்டு அமைதி சின்னம் காட்டிய புகைப்படம் ஒன்று வெளியானது. இந்த நிலையில் குறித்த புகைப்படம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்த சந்திப்பிலோ எடுக்கப்பட்டதா ஒன்றும், யார் புகைப்படத்தை எடுத்தார்கள் என்பதும் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. ஜோசித ராஜபக்ச கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அதே நேரம் இந்த புகைப்படம் தொடர்பில் ஆராய்ந்து அறிவிப்பை வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். முன்னதாக ரத்மலானை பகுதியில் காணி ஒன்றோடு தொடர்புடைய பண மோசடி தொடர்பாக 2006ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க நிதி செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜோசித ராஜபக்ச மீது குற்றம் சுமத்துவதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளன என்று சட்டமா அதிபரின் ஆலோசனை மூலம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் நேற்றைய தினம் பெலியத்தவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் நடைபெறும் மோசடி, ஊழல், கொலை மற்றும் சட்டவிரோத சொத்து சேர்த்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பான 11 வழக்குகளுக்கான கோப்புகளை போலீசார் சட்டமா அதிபருக்கு அனுப்பியுள்ள நிலையில் அடுத்த சில நாட்கள் மிகுந்த பரபரப்பாக இருக்கும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பல முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டமா அதிபர் முழுமையான ஆதாரங்களுடன் 4 வழக்குகளில் உடனடியாக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யவும் குற்றப்பத்திரிகைகளை சமர்ப்பிக்கவும் தீர்மானித்துள்ளார். மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான 4 முக்கிய வழக்குகள் சட்டவிரோத சொத்து குவிப்பு உட்பட விசாரணைகள் முடிவுக்கு வந்ததுடன் அவற்றில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலுக்கு அனுப்பி வழக்குகளை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 3 வழக்குகளுக்கான மேலதிக ஆதாரங்களை சேர்க்கும் பணியை விரைவுபடுத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழக்குகளில் விரைந்து தீர்ப்பதற்காக சட்டமா அதிபர், ஜனாதிபதி வழக்கறிஞர் பரிந்து ரணசிங்க மற்றும் கூடுதல் மூத்த சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி வழக்கறிஞர் ரோகந்த அபேசூரிய தலைமையிலான ஒரு மூத்த அதிகாரிகளை கொண்ட குழு செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கைகளை அடுத்து சில நாட்களில் தென்னிலங்கை அரசியல் சூழ்நிலையை மேலும் சுறுசுறுப்பாக மாற்றும் என்றும் கருதப்படுகின்றது. இதேவேளை மூடி ஓரங்கட்டப்பட்டிருந்த ஊழல் மோசடி விசாரணை கோப்புகள் மீள திறக்கப்பட்டுள்ள நிலையில் சமூகத்தில் முக்கிய புள்ளிகள் என கூறப்படுபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். மாறாக இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச நேற்று தெரிவித்திருந்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது அவர் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக சுமார் 15 ஆண்டுகளின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் வழக்கு தாக்கல் மற்றும் விசாரணைகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன என்பது தற்போது தெளிவாகிறது என்றும் கூறியிருந்தார்.